குட் டே, ரெடியா? ரெடிப்பா. ஓகே, ஆக்ஷன். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்தல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். கட். ஓகே, Cheers. வாழ்க்கையில் நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு என்ன மோட்டிவேஷனாக இருக்கும்? சில பேருக்கு அன்பு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு பணம் கூட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம். பணம் நம்ம வரலாற்றில் இந்த பணத்துக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருந்திருக்குன்னு ஒருக்க பார்க்கலாம். இவர் தான் ஜார்ஜ். ஒரு நாள் நம்ம ஜார்ஜ் ஈராக்குக்கு போய் அங்கிருக்கிற கொடூரமான மிஸ்டர் சதாமை எப்படியாவது விழுத்தணும்னு தன்னுடைய படையை கூட்டின்னு போனாரு. ஆனா நமக்கு தெரியும் அவர் போன உண்மையான காரணம் அங்க இருக்கிற தங்கத்தையும் எண்ணெயும் எப்படியா சுருட்டலாம்னு. காரணம் பணம். இவர் தான் டொனால்டு. நம்ம டொனால்டுக்கு குளோபல் வார்மிங் மேல நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. இதுக்கு வீணா காசு செலவழிக்காம பட்ஜெட் கட்ஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் கட்ஸ்ல வர்ற மிச்ச காசை எப்படியாவது பிரசிடென்ட் ஆகி சுருட்டலாம்னு இவர் நினைக்கிறாரு. காரணம் பணம். இது எல்லாமே அமெரிக்கால தான் நடக்குது. ஓகே, பாயிண்ட் என்னன்னா பணம் ஒரு முக்கியமான மோட்டிவேஷன். இந்த கதையிலையும் அதே தான். ஆனா இந்த கதை அது மட்டும் இல்லை. இது ஒரு தகப்பனும் அவருடைய அன்பு மகனை பத்தின கதை. இந்த நாள் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டேட்டு கண்ணு கொஞ்சம் கெத்த உட்கார். ஓகே, இன்னைக்கு டேட் 2 மார்ச் 2016. இன்னைக்கு நாங்கள் எங்களோட 3வது கிட்னாப்பிங் ட்ரை பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் புதுசாக நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வாட்டி. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். கண்ணா, தாத்தா என்ன சொல்லுகிறார்? இந்த வேலையில் பொறுமை ரொம்ப முக்கியம். அதை விட அதிகமாக கூர்மை ரொம்ப முக்கியம். ஸோ பேஷன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். இந்த வாட்டி நல்லா பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். உன் மேல் நம்பிக்கை இருக்குமா? அப்பா சாரி, நான் இதை மறக்கிறதுக்குள்ள நம்மளுடைய 3 கைதிகளை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் ஃபத்தூஷ், வயசு 23. ஃபன் ஃபேக்ட், இவருக்கு ஆன்டி கிளாசோஃபோபியா, அதாவது பேசாம போனா சித்திரவோமோனு பயம். இவர் தான் பிரேம், வயசு 24. ஃபன் ஃபேக்ட், இவர் எப்போவுமே கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார். ஏன்னு கேட்காதீங்க. இவர் தான் மைக்கேல், வயசு 25. ஃபன் ஃபேக்ட்,
அதை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க 3 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பொதுவாக இருக்குது. 3 பேரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க. ஹாய். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிட்னாப்பிங், அது ரொம்ப நல்லா போயிருக்கு. காட்டுறாங்க. கை காட்டுங்க. கிட்னாப் பண்றது அது ரொம்ப ஜுஸ்பியான விஷயம். சைலன்ஸ். பேசிட்டு இருக்கல. ஆனா இப்போ செகண்ட் ஸ்டேஜ் போறோம். அது என்ன, இதுங்க 3 பெத்ததுங்களுக்கு அடிச்சு ஏதாவது காசு பிடுங்குற வழி பாங்க. செகண்ட் ஸ்டேஜ் அது கொஞ்சம் டெரரா இருக்க போகுது. ஸ்டே டியூன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து காஸ்டியூம் டிசைனருக்கு படிச்சோன்னு இருக்கேங்க. ஓ தெரியும். நீங்கள்? நான் வந்து ஐடி படிக்கிறேன். ஓ ஐடி, சந்தோஷம். நல்லது. ஸோ எதுக்கு கடத்திருக்காங்க? பொதுரையா? ஸோ எதுக்கு கடத்திருக்காங்க? தெரியல, ஆனால் எப்படியும் பணத்துக்கு ஆயிருக்கும்னு தான் நம்புகிறேன். ஓ யா. வேறு எப்போவுமே இப்படி தானே? இவர் எனக்கு முன்ன பின்ன தெரியாது, ஆனால் உள்ளே வந்திருந்து இப்படித்தான். டேய், கை சும்மா தானே இருக்கு, அவுத்து விடு. கண்ணா வேலையாக இருப்போம். ஆனால் இப்போ அடித்து மிரட்டும் போது வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப முக்கியம். அப்பனை பார்த்து கற்றுக்கணும். ஓகே கண்ணா. ஹலோ, எம்எல்ஏ மாணிக்கம் பேசுகிறேன். ஹலோ ஹலோ சார், நாங்கள் கடத்தல் கபாலி அண்ட் சன்ஸ் நிறுவனத்துலேருந்து பேசுகிறோம். யாரு சார்? கடத்தல் கபாலின்னு சொன்னேன் சார். உங்கள் புள்ள சார். அதான் வேணான்னு சொன்னேன்ப்பா. விடுமா சார், கடத்தல் சார். இல்லை வேணாம்ப்பா. இல்லை பரவாயில்ல. யோ சாம்பிராணி, விடுமா செல்லம். உன் புள்ள எங்க கிட்ட இருக்கிறான். ஹலோ 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 கேக்குதா? ஹலோ எம்எல்ஏ சார். டேய் நீ வாமா. வந்துருச்சா? வந்துருச்சு. இங்கேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்க போகிறோம்? ஏன் என்ன கேட்குற? அதான் இருக்கிறாரு காஸ்டியூம் டிசைனர். ஏய், நானும் வந்திருந்து பார்த்துட்டு இருக்கேன். உன்னை விட 1000 மடங்கு ஆம்பளடானா. ஆம்பளை நீ ஏன் பார்க்க போறியா? எழும்புடா பார்ப்போம். எழும்புடா. சரி. எழும்புடா பார்ப்போம். அப்புறமேட்டு என்னப்பா? ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நீ கப்புன்னு பிடிக்கிற கண்ணா, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா பண்றாங்க? சார் அண்ணே சொல்லுண்ணே. என்ன கறி சொன்ன? ஆட்கறியா? சரிம்மா, இதான் வாங்கிட்டா. இதான் வந்துடும் கொஞ்ச நேரம். சரியா குடி, பெல்ட் போட்டோம். ஓகே guys, next up climax.
ஐயோ என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. எல்லாம் முடிய போகுது. நாங்க எல்லாம் Shut up! எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. லிசன். அவங்க கதவை திறப்பாங்க, கையில் கண் வச்சுப்பாங்க. பட் டோன்ட் பேனிக். அவங்க கண்டிப்பாக எங்களை சுட மாட்டாங்க. நான் மட்டும் கெத்தாக கையை தூக்குவேன். ஒரு சேஃப் ஸ்பாட்டுக்கு எங்களை கொண்டு போவாங்க. உங்களுக்கு ஒரு சைன் காட்டுவேன். அண்ட் தென் எனக்கு சுச்சா வருது. என்னது, ஒரு புல்லட்ல 2 பேரா? நான் சுட்டா அப்படிதான். ஹாய் காய்ஸ், நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்சு. நைட் ஆகுது, 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் இதுங்க பெற்றதுங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம மேட்ரு சொல்ல முடியல. ஸோ நைட்டாக ஓடிட்டுருக்காம பசங்களை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கொடுப்போம். அதுக்குள்ளே அவங்க வரலன்னா என்ன நடக்குதுன்னு அடுத்த ப்ளாகில் பார்ப்போம். நாங்கள் ஸ்டே டியூன்ட். டேய், உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே அக்கறையே இல்லையாடா? காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறேன், ஒரு ரியாக்ஷனையும் காணும். இன்னொரு 2 மணி நேரம் தான், அதுக்குள்ளே அவங்க இங்கே வரல. டேய் அம்மா, இதை கூடி அசைஞ்சாங்கன்னா போட்டு அம்மி அம்மி. நான் உங்கள் பிளானில் அப்பங்கார தான் கண் வச்சிருப்பா. ஸ்டூபிட். இன்னும் ஈஸியாக போச்சு. ஏய், அங்கே நில்லு. எனக்கு சுச்சா. கொஞ்சமா ஒன்று பொறுமை தம்பி, பொறுமை வேணும். சரிதானே, வாங்கிக்கலாம். எப்பவும் பொறுமை, கொஞ்சம் பொறுமா. கறி வாங்கியாச்சு. ஆமாம், அந்த வந்து சாரிப்பா, பணம் போச்சு. கண்ணா, பணம் என்ன பணம்? அது இன்றைக்கி வரும், நாளைக்கும் வரும். இதில் முக்கியமானது பொறுமை. பொறுமை உள்ளான் புவி ஆழ்வான். அதான் அவங்க தாத்தா சொல்கிறார். இன்றைக்கி நீ பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு, எல்லாமே அவனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். பா, பசிக்குதாப்பா? வா சாப்பிடுவோம். குட்டி, வேலை எப்படி போச்சு? நல்லா போச்சம்மா. என்னங்க, இந்த ஆட்டுக்கறி எங்க வாங்குனீங்க?
ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இப்படி ஆட்டுக்கறியா நான் சாப்பிட்டதே இல்லை.